கடகராசிக்கு இந்த 2026 மிக அமோகமாக இருக்க போது. குருவுடைய அனுகிரகம், இறைவனை இறங்கி வந்து உங்களுடைய கைப்பிடித்து நடக்கப் போகிறார், உங்களுக்கு வழிகாட்ட போகிறார். இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்ல நீங்க பட்ட கஷ்டங்களை துடைத்தெறிந்து விட்டு உங்களுக்கான உயர்வுகளை தரப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்க மனசுக்கு ஒரு விஷயம் தவறுன்னு படுதா, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அல்லது அதே தவறை மறுபடியும் செய்யாம நீங்க உங்களுடைய முயற்சிகளில் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா இந்த 2026க்கான கிரகமான சூரியன் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு கை தூக்கி விட போகிறார். ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கு. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026ல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா எண் கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் வந்து 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது வந்து இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ரொம்ப சுபீட்சமாக இருக்க போகுதுங்க. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து சூரியனுக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்குதுங்க. 2+0+2+6 இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய நன்மைகள், பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் வந்து பணத்திற்கே ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த 7ஆம் எண் வந்து எண்கள் ரீதியாக நம்ம வந்து கேதுன்னு சொன்னாலுமே ராசி அம்சத்தில் கடகத்திற்குரியதாக வருதுங்க. கடகராசிக்கு இந்த 2026 மிக அமோகமாக இருக்க போது. குருவுடைய அனுகிரகம், இறைவனை இறங்கி வந்து உங்களுடைய கைப்பிடித்து நடக்கப் போகிறார், உங்களுக்கு வழிகாட்ட போகிறார். இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை துடைத்தெறிந்து விட்டு உங்களுக்கான உயர்வுகளை தரப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன சார் எல்லாமே சொல்கிறாங்க நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்புறது கேட்குது தான். ஆனால் உங்கள் மேலேயும் தவறு இருக்கு இல்லையா? நீங்கள் நிறைய பேரை வந்து நம்பி நீங்கள் ஓடி போய் அடுத்தவர்களுக்காக எவ்வளவோ செய்துட்டீங்க. இறங்கி போய் நிறைய காசு பணம் கொண்டு செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை உடல் உழைப்பால் அடுத்தவங்களை கை தூக்கி விட்டுருக்கலாம், உங்களுக்கு வந்த வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு? இன்னைக்கு நீங்கள் வந்து தனிமரமாக நிற்கிறீங்க. உங்களுக்கு உதவியும் செய்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. நீங்கள் போய் உதவின்னு கேட்கும்போது தான் அது உங்களுக்கு புரியுது. ஸோ இதை நீங்கள் பாடமாக வைத்துக்கொண்டு இந்த 2026 அதே போன்ற தவறை செய்யாமல் முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள். நீங்கள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்கையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போதுமே உங்கள் மனம் சொல்வதை நீங்கள் தயவு செய்து கேளுங்க. நிறைய தடவை உங்களுக்கு வந்து புரியும் ஒரு விஷயம், வந்து இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறது புரியும். ஆனால் புரிந்துமே சரி அவன் புத்தியாவது நான் வந்து இப்படியே வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் கடைசியாக வந்து 0 ஆகி நிற்பீங்க. ஸோ அது போன்ற எந்த தவறையும் செய்யாதீங்க. இந்த ஆண்டு வந்து உங்கள் மனசுக்கு ஒரு விஷயம் தவறுன்னு படுதா, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அல்லது அதே தவறை மறுபடியும் செய்யாமல்
நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த 2026க்கான கிரகமான சூரியன் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு கை தூக்கி விட போகிறார். எண்கள் ரீதியாக இந்த 7ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுத்திற்கொன்று கை தூக்கி காப்பாற்றி விடக்கூடிய ஒரு வேலையை அது பார்க்கும். நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனிதர் நீங்கள், நல்ல ஒரு ரசனை இருக்கக்கூடிய மனிதர் நீங்கள். உங்களுடைய திறமைங்கிறது உங்களை விட திறமை கம்மியானவெல்லாம் கூட முன்னேறி போயிருந்திருப்பான், உங்களுக்கு அதை ஒரு ஆற்றாமையை ஏற்படுத்தியிருக்கும் தான். ஆனால் உங்களுடைய திறமை இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்ஸால் இனம் காலப்பட்டு சான்றோர்களால் போற்றப்படும். உங்களுக்கு ஏற்ற ஒரு தருணமாக இந்த 2026 அமையப் போகிறது. இதற்கு தெய்வ வலிமையும் நீங்கள் வேண்டும், அதையும் சேர்த்துக்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போங்க. முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் சென்றீங்கன்னா அந்த எனர்ஜியை 100% நீங்கள் கிரகித்து கொண்டு வரலாம். பௌர்ணமி தினங்களில் நீங்கள் கூட்டமாக போய் நசுங்கி மன உளைச்சலோடு வரணுங்கிறது கிடையாது. நீங்கள் விடிய காலையில் நேரம் நீங்கள் கூட்டமே இல்லாத ஒரு நேரமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டு வந்தால் கூட போதும். அது பௌர்ணமி இரவு நேரத்தில் தான் நீங்கள் போகணுங்கிறது மாதிரிலாம் எதுவும் வச்சுக்காதீங்க. ஜீவ சமாதிகளுக்கு விசிட் பண்ணணும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்க போகுது தெய்வ அருளால். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கு உங்களுடைய பெயர் மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026 வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமே அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.